எல்லாருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு நம்ம வந்து பங்குச் சந்தையினுடைய அடிப்படை பற்றி நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு பங்கு சந்தை அப்டின்னா என்னன்னு முதல்ல பார்க்கணும். பொதுவா நம்ம வந்து காய்கறி சந்தைக்கு, இல்லன்னா தங்கம் வாங்குற கடைக்கு, இந்த மாரி நம்ம வந்து போவோம்ல. போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தங்கத்தினுடைய கிராம் எவ்வளோ விலையில இருக்கு? எந்தெந்த கடையில எவ்வளோ விலையில இருக்கு? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குருவோம். அதே மாரி சந்தையில போனா, இந்த சந்தையில போனா காய்கறி கம்மியா கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சனால தான், நம்ம அந்த சந்தையில போய் நம்மளுக்கு தேவையா கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஏதோ ஒண்ண நம்ம வாங்கிட்டு வரோம். இதே தான் பங்குகளையும் இதே சந்தை தான் நடக்குது. ஒண்ணும் கிடையாது. ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள அந்நிறுவனம் பங்கு சந்தையில வந்து விப்பாங்க. நம்ம போயி பொதுமக்களாகிய நாம அவங்களுடைய பங்குகள நம்ம போய் எவ்வளோ விலை குடுத்து வாங்குகிறோம் தான் பங்கு சந்தை. சரிங்களா? பொதுவா பங்கு சந்தைய பொறுத்தளவுக்கு அ வாங்கும்போது ரொம்ப ரொம்ப அடிப்படை அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அ நம்ம வந்து காய்கறி இந்த மாரி வாங்கும்போது, நம்ம வந்து விசாரிச்சு அத வாங்கிருவோம். ஆனா, பங்கு சந்தைய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து ஒரு காசு முதலீடு பண்ணி அத நீங்க பண்ணும்போது, ரொம்ப ரொம்ப அ அத பத்தியான அறிவு வந்து தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம். அது தெரியாம போகுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப தப்புன்னு நான் சொல்லுவேன். அதனால அ பங்குகள பத்தியான அறிவ வந்து ரொம்ப ரொம்ப வளர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. பங்கு சந்தை அடிப்படை அறிவு. அடிப்படை. ஒரு நிறுவனத்தின் சிறிய உடைமை பகுதியை வாங்குவது, அந்த நிறுவனத்தின் லாப நஷ்டங்களில் பங்காளியாக மாறுவதை குறிக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னது தான். ஒரு நிறுவனம் அவங்களுடைய பங்குகள வந்து மார்க்கெட்ல விப்பாங்க. நம்ம போயி அந்த மார்க்கெட்ல போயி நம்மள்ட்ட இருக்கிற காச வச்சு நம்ம வந்து வாங்குவோம். இதுதான் பங்கு சந்தையினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை. எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம். அதாவது நம்ம வந்து அ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதாவது முதலீடு பண்ண போறோம். ஏதாவது ஒரு பங்குகள்ல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அப்படின்னா, பணவீக்கத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம வந்து பொதுவா இப்போ நம்ம முதலீடு பண்றதே இந்த பணவீக்கத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, பணவீக்கம் தான் நம்மள வந்து இந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்மள ஒரு உந்துகோலா தள்ளுற மாரி இருக்கு. அதனால இந்த பணவீக்கத்த பத்தி நம்ம அதோட அடிப்படைய நம்ம தெரிஞ்சுக்கணும். பணவீக்கம்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? அத பத்தியான தகவல்கள நான் இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அறிவுல நான் இத சொல்றேன். அதே மாரி இது வந்து ஒரு அ உங்களுக்கான அறிவ புகுத்துறதுக்கானது. அதே தவிர நான் இந்த பங்குகள வாங்குங்க. இதுல இது பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்கன்னு நான் எந்த காரணத்துக்காகவும் நான் சொல்லல. இது வந்து உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வமான விஷயம். இது வந்து தெரிஞ்சுக்கணுக்காண்டி தான் இத சொல்றேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பணவீக்கத்த வெல்றது எப்படி? அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பணவீக்கம்னா என்ன? அப்படின்னு நம்ம பார்ப்போம். பணவீக்கம் அப்படின்றது ஒரு நாட்டுல நம்ம வந்து நீண்ட கால அடிப்படையில நம்ம வந்து பணமானது வந்து அதோட மதிப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பணவீக்கம்னு சொல்றோம். இன்னைக்கு எப்படின்னா ஒரு ரூ. 100 குடுத்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, 1 வருடமோ இல்ல 2 வருடமோ கழிச்சு அதனுடைய அந்த பொருளினுடைய விலை வந்து ரூ. 120 இருக்கும். அதாவது நீங்க ரூ. 120 குடுத்து தான் அந்த பொருள வாங்குற மாரி இருக்கும். சரிங்களா? இந்த பணவீக்கத்த பத்தி நான் தனியா ஒரு காணொளி நான் போடுறேன். இது என்ன? இது எப்படி வேலை செய்யுது? அ அத பத்தியான தகவல்கள சேகரிச்சு உங்களுக்கு வந்து நான் ஒரு இதே மாரி ஒரு ஃபைல் மாரி நான் உங்களுக்கு போட்டு, இத நான் விரிவாக்கம் பண்றேன். அதே மாரி உங்களுக்கு இது ரொம்ப போர் அடிக்கும்னு நெனைக்காதீங்க. ஏன்னா, நம்ம வந்து வீடியோல ஒரு வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு போயிரலாம். சர சர சரன்னு நான் பேசி அத வந்து சொல்லிட்டு போயிரலாம். ஆனா, நம்ம வந்து ஒரு கல்லூரியிலயோ, இல்ல பள்ளியிலயோ படிக்கிற மாரி நம்ம இத வந்து ஒரு எழுதி அத படிக்கும்போது, உங்களுக்கு வந்து மனசுல அது பதிவாகும். நான் சொல்லும்போது உங்க காதுகள்ல அது கேட்டு இன்னும் நல்லா அது ஆழமா பதியும். அப்போ வந்து நீங்க ஒருத்தவங்களுக்கு இத எளிமையா புரியிற மாரி கூட நீங்க சொல்லிக் குடுக்கலாம். அது எப்படி சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து எந்த அளவுக்கு அத வந்து உங்களுக்கு விளக்குறேனோ, அது உங்களுக்கு புரியுதோ, அந்த புரிஞ்சது தான் உங்களுக்கு அடுத்த ஆளுக்கு அத வந்து பிரதிபலிப்பா நீங்க அந்த அளவுக்கு ஆழமா விளக்க முடியும். சரிங்களா? அதனால அ கவனிங்க. கொஞ்சம் வந்து போர் அடிக்கிற மாரி தான் இருக்கும். அதனால அ கொஞ்சம் அ ஒரு காலத்த செலவழிச்சு கொஞ்சம் பாருங்க. தெரிஞ்சுக்கிருங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லது. ஏன்னா
நம்ம நெறைய அறிவியல தெரிஞ்சுக்கிறோம். நெறைய இப்ப வர வர புது புது அ டெக்னாலஜிய நம்ம படிக்கிறோம், கத்துக்கிறோம். அதெல்லாம் போக, நம்ம அதெல்லாம் ஏன் கத்துக்கிறோம் அப்டின்னா, பணம். அந்த பணத்துக்காண்டி தான் நம்ம அந்த ஒரு பிடிக்காத ஒரு இல்ல பிடிக்காமலோ அந்த வேலைய நம்ம கத்துக்கிறோம். அதனால இத வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அடிப்படையில. சரி ஓகேங்களா. இப்போ பணவீக்கத்த பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்து பணவீக்கம் அது எப்படி வெல்றதுக்கான வழிகள் அப்டின்னு சொல்லிர்றேன். இப்போ வந்து பணவீக்கத்த பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிர்றேனே. நீண்ட கால அடிப்படையில் பணவீக்கத்தை வெல்வதற்கான ஒரு முதன்மையான கருவியாக பங்கு சந்தை விளங்குகிறது. புரியுதுங்களா? ஏன் பங்கு சந்தையில நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்? அதாவது முதலீடு பண்றோம்னு நான் சொன்னேன். நீண்ட கால அடிப்படையில நம்ம அந்த பணவீக்கத்த வெல்றதுக்காண்டி நம்ம அத பண்றோம். ஏனெனில் பங்குகளின் விலை நிர்ணயிக்கும் சக்தியுடன் வளரும் வணிகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் வரலாற்று ரீதியாக பணவீக்கத்தை விட அதிகமான வருமானத்தை வழங்குகின்றன. புரியுதுங்களா? நம்ம ஏன் இது நம்ம வந்து ஒரு இதுல முதலீடு பண்றோம் அப்டின்னா, நீண்ட கால அடிப்படையில நம்மளுக்கு அந்த பணமானது வளர்ந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்டாக நம்மளுக்கு தரும். சரிங்களா? அடுத்து ஏனெனில் பங்குகளின் விலை நிர்ணயிக்கும் சக்தியுடன் வளரும் வணிகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் வரலாற்று ரீதியாக பணவீக்கத்தை விட அதிகமான வருமானத்தை வழங்குகின்றன. சரிங்களா? அடுத்து பணவீக்கத்தை வாங்கும் சக்தியை குறைத்தாலும் தரமான பங்குகளும், பங்கு சார்ந்த பரஸ்பர நிதிகளும் பொதுவாக ஆண்டுக்கு 10 முதல் 14% வருமானத்தை அளித்து, சுமார் 6% சராசரி பணவீக்கத்தை திறம்பட எதிர்கொள்கின்றன. சரிங்களா? இதுக்காண்டி தான் நம்ம இது பண்றோம். நம்மளுக்கு வந்து ஒரு முதலீடுல நீங்க ஏதோ ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்றீங்கன்னா, அது வருஷத்துக்கு ஒரு 10% அளவுக்கு உயர்ந்து உங்களுக்கு அது ஒரு ஒரு பணத்த தருது அப்டின்னா, அந்த பணம் வந்து பணவீக்கத்துல ஒரு 6% அது கழிச்சது போக மீதி ஒரு 4% இருக்குல்ல, அந்த 4% உங்களுக்கு வந்து ஒரு லாபமா அமையும் அப்படிங்கிறத அது சொல்றாங்க. நீங்க அந்த பணவீக்கத்தையும் முறியடிச்சுட்டீங்க. அதுலருந்து ஒரு சிறிய தொகையான அளவு வந்து பணத்த வந்து நீங்க அ சம்பாரிச்சுட்டீங்க அப்படின்னு அத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இத வந்து நம்ம வெல்றதுக்கான வழிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட கால பங்கு வெளிப்பாடு. அது எப்படி சொல்றதுன்னா, ஆங்கிலத்தில லாங் டைம் லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட் சொல்றோம்ல, அததான் சொல்றாங்க. அது வந்து எப்படி சொல்றோம்னா, லாப வரம்புகளை தக்க வைத்துக் கொண்டு அதிகரிக்கும் உள்ளீடு செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்தக்கூடிய நிறுவனங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது லாபம் தரக்கூடிய நிறுவனங்கள் மீது நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது நீங்க தான் வந்து அ ஒவ்வொரு பங்குகள நீங்க ஆராய்ஞ்சு தெரிஞ்சு நீங்க அத முறையான ஒரு அறிவோட நீங்க அந்த பணத்த முதலீடு பண்ணணும். 2வது பல்வகைப்படுத்துதல். அதாவது எப்படி சொல்றதுன்னா, கை அது எங்க ஆங்கிலத்துல வரமாட்டேங்குது. அ பிரிச்சு போடுறோம்ல அது என்ன சொன்னா டிவைடடிஃபிகேஷன் நெனைக்கிறேன் அது. சரியா தெரியல. சரி ஓகே. பல்வகைப்படுத்துதல். அபாயத்தை குறைப்பதற்காக பங்குகள், பரஸ்பர நிதிகள், தங்கம் ஆகியவற்றை முதலீடு பரவலாக்குதல். அதாவது நம்ம வந்து ஒரு அந்த அபாயத்த குறைக்கிறதுக்காண்டி பங்குகள்ல நம்ம முதலீடு பண்ற பணத்த வேற வேற பங்குகள் அதாவது நம்ம தங்கத்திலேயே முதலீடு பண்ணக்கூடாது. நிலத்திலேயே முதலீடு பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்ல பொதுவா தங்கத்திலேயும் நம்ம முதலீடு பண்ணுவோம், நிலத்திலேயும் முதலீடு பண்ணுவோம். அதே மாரி தான் நம்ம வந்து அபாயத்த குறைக்கிறதுக்காண்டி நம்ம பங்குகள்ல உங்களுக்கு வந்து இப்போ எப்படி டாடா மோட்டார்ஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய நெறைய பங்குகள் இருக்கு. அது உங்களுக்கு எது ஆராய்ச்சி செஞ்சு அதுல வந்து இந்த பங்கு வந்து சரியானதா இருக்கு அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு முதலீடு பண்ணும்போது, அது வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கும். அதே மாரி பிரிச்சு பண்றது ரொம்ப வந்து பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? அடுத்து எஸ்ஐபி. நம்ம எஸ்ஐபி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது முறையான முதலீடு திட்டம். அதாவது எஸ்ஐபி அப்படின்றது பொதுவா நம்ம வந்து மாதம் மாதமோ, இல்ல ஒரு நாளோ அது உங்களோட விருப்பம். ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு மாதம் மாதமா முதலீடு பண்றது ரொம்ப சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சராசரியா ஒரு 5 முதல் 10 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து அத வந்து சரியா திறம்பட செய்றது வந்து ரொம்ப நல்லது. அதாவது எஸ்ஐபி மூலம் சீரான, நிலையான முதலீடு செய்வது, சந்தை ஏற்ற இறக்கங்களை சமன் செய்து 5 முதல் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செல்வத்தை உருவாக்குகிறது. சரிங்களா? ஆனா எஸ்ஐபில பொறுத்தளவுக்கு நீங்க வந்து அத வந்து அ எடுத்துறக்கூடாது. உடனே வந்து ஆ சந்தை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கீழ இறங்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பயத்துல வந்து நீங்க வந்து அந்த பணத்த எடுத்துறக்கூடாது. தைரியமா அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே போகணும். அடுத்து தரமான பங்குகள். தரமான பங்குகள்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க வந்து ஆராய்ஞ்சு அந்த தரமான பங்குகள வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும்னு நான் சொல்ல முடியாது. அதே மாரி அடுத்த காணொளியில நான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பத்தி ஒரு புதுசா ஒரு வீடியோ போடுறேன். எப்படி இன்ஃப்ளேஷன்னா என்ன? எப்படி இன்ஃப்ளேஷன் எப்படி வருது? ஏன் வருது? இத மாரியான விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு மேலோட்டமான ஒரு காணொளின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ம்
ஏன் நம்ம இந்த முதலீடு பண்றதுக்காண்டி தான் இந்த காணொளியே பொதுவா. அடுத்து வந்து ஒவ்வொரு பகுதியா நான் போடுறேன். அத தெரிஞ்சுக்கிருங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து முதலீடு பண்றது சிறந்ததா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி காணொளிய பார்த்ததுக்கு. அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம்.